வணக்கம். நம்பவேலூர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நமது அண்டை நாடான இலங்கையில் அதிபருக்கான பொதுத் தேர்தல் நடந்தது. இதில் அதிபர் வேட்பாளர்களாக மொத்தம் 38 பேர் தேர்தலில் போட்டியிட்டனர். இதில் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கே, அனுகுமார திஸாநாயக்கா, சஜித் பிரேமதாச போன்றவர்கள் களத்தில் கடும் போட்டி இருந்தது. இந்த தேர்தலில் செப்டம்பர் 21ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்றது. அதன் பிறகு இரவு 7 மணி முதல் பதிவான வாக்குகளை எண்ணத் தொடங்கியது. இதில் ரணில் விக்ரமசிங்கே, அனுகுமார மற்றும் பிரேமதாச ஆகியோரிடையே பலத்த போட்டி நிலவியது. இதில் கடைசியாக அனுகுமார மற்றும் பிரேமதாச இருவரில் யார் அதிபர் என்ற போட்டியில் அனுகுமார 2ஆம் வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இவர் மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் ஆவார். இந்த கட்சி கம்யூனிச சித்தாந்த கட்சியாக உள்ளது. இலங்கை நாடு கடந்த ஒரு வருடமாக பெரும் பொருளாதார பிடியில் சிக்கி பெரும் சிக்கலிலிருந்து படிப்படியாக முன்னேறி இப்போது வருகிறது. இந்த புதிய அரசு பெரும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த அதிபர் அனுரகுமார அவர்கள் நம் இந்திய நாட்டுடன் எவ்வாறு இணக்கமாக செயல்படுவார் என்று இனிவரும் நாட்களில் தெரியும். நன்றி.